அது இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்குறோம்? மேன் ஃபேக்ட் சேனல் தான் பார்க்குறோம். ரீசனாக போட்ட வீடியோ பார்க்குறோம். ஓகே, நம்ம கற்பனைக்கு எட்டாத சம்பவங்கள்லாம் வேர்ல்டுல ஏதோ ஒரு மூலையில தினமும் நடந்துகிட்டே இருக்கு. அதை நம்ம பார்த்ததே இல்லைங்கிறதுனால அப்படிலாம் நடக்க வாய்ப்பில்லை நம்பிட்டு இருப்போம். ஆனா நம்மளால நம்ப முடியாத அளவுக்கு வேர்ல்டு ஃபுல்லா நடந்த வினோதமான விஷயங்கள்லாம் வீடியோல பிடிக்கப்பட்டிருக்கு. அப்படி பார்த்தாலே ஆத்தாடின்னு ஷாக் ஆக்க வைக்கிறதுல இருந்து என்னாடி இதுன்னு ஆச்சரியமா பார்க்க வைக்கிற வரைக்கும் வீடியோல பதிவான சில நம்ப முடியாத சம்பவங்களை தான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போறோம். அதனால வெல்கம் டு த வீடியோ. இதுதான் பயங்கரமா சைனாவோட சிசோ பகுதியில இருக்க பிங்கிடைன் லேக்கு நடுவுல போற ரோடு தான் இது. அப்படிதான் இருக்கு. தண்ணி கண்ணாடி மாதிரி அதுல மேகம் ரிஃப்ளெக்ட் ஆக மேஜிக்ல இருக்குல்ல. மேல இருக்குது தெரியுதா? அந்த இடத்துல தொங்குற மாதிரி இருக்கும். இந்த ஆங்கிள் ஒரு செகண்ட் வந்துட்டு போற முன்னால நாம பாத்திருப்போம். ஆனா மொத்த வானத்தையும் வெளிச்சமாக்குற அளவுக்கு பவர்ஃபுல்லா பாத்திருக்கோம். வியட்நாம சேர்ந்த இந்த பசங்க வெறும் களிமண்ணையும் பழைய பொருட்களையும் வச்சு ஒரு புகாட்டி காரை உருவாக்கி காட்டினாங்க. ஓ, ஷோக்கு மாதிரி சும்மா செமையா இருக்கு. ஒரிஜினல் கார் அளவுக்கு இது வேகமா இல்லைன்னாலும் பார்க்க ஃபயரா இருக்குல்ல. பார்க்க சூழ்ந்து வர சுனாமி மாதிரியே இருந்தாலும் இதுவும் இயற்கையோட அதிசயமான ஒரு நிகழ்வு. மேக கூட்டமைப்புலயே ரொம்ப வித்தியாசமா வருது. மூவாயி போகுது. அப்படி ஒண்ணு சேர்ந்து அலை மாதிரி அப்படியே கடந்து போகும். அதீத உயரத்துல இருந்து பஞ்சி ஜம்பிங் பண்றதை நீங்க பாத்துருக்கலாம். அதையே எரிமலைக்குள்ள பண்ணா இப்படிதான் இருக்கும். மழை பெய்ய 50% வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சரி, முதல்லையா? ஆமாம்மா, சில டைம் பெய்யும். அதான் அர்த்தம் போல. ஒரு பக்கம் ட்ரை, மறுபக்கம் மழை. எண்ட் ஆஃப் த ரெயின்ல எடுக்கப்பட்ட வீடியோ அது. பார்க்க விஎஃப்எக்ஸ் மாதிரி இருந்தாலும் இது நேச்சுரலாவே நடக்கிற ஒரு விஷயம். உருண்டையா ஒளியோட மேலந்து போற இதுக்கு பேர் தான் பால் லைட்னிங். இடியோட கூடிய மழைக்காலங்கள்ல நேச்சுராவே இது ரொம்ப ரேரா நடக்கும்னு சொல்றாங்க. பறந்துகிட்டே பாயிற ஒரு கரண்ட் பந்து அவங்களோட கைகள்ல 7,65,000 வோல்ட் ஹை பவர் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு பக்கத்துல போனா அப்படிதான் நடக்கும். சேஃப்டி கிளவுஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி போதே ஹாக்வர்ட்ஸ்க்கு வந்துட்டோமா? இமைகள் விரியுது. அன்னைக்கு எவன் ஜுமான்ஜி விளையாண்டான்னு தெரியல. ஓ, ஊருக்குள்ளே வந்துருச்சு. கட் ரோட்ல காண்டாமிருகம் பாஸ் பண்ணிட்டு இருந்தது. அவர் வர்க் ஸ்பேஸ்ல வியூவுக்கு பஞ்சமே இல்ல. சாட்லீட்ல இருக்காரா? உலகத்துல வேற எங்கேயுமே கிடைக்காத வியூல, உலகத்தோட வியூல கையை இழந்தவங்களுக்கு செயற்கை கையை பொருத்துவது சகஜம்தான். ஆனா அந்த கையிலேயே பல கேஜெட்டுகளையும் பொருத்துனா கப்ப பிடிக்கிறதுல இருந்து சுத்தி அடிக்கிறது வரைக்கும் அந்த காலத்திலேயே அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அது. அங்க பல வருஷத்துக்கு அப்புறமா டேமோட கேட்டை திறந்து விட்டாங்க. பார்க்க அந்த மாதிரிதான் இருந்தது. அதுக்கு பிளேனா இருந்து போர் அடிச்சிருச்சு போல. அந்த அளவுக்கு காத்தடிச்சு. அந்த பூனைக்கு மட்டும் இல்ல, உடைக்கிறாங்க. பாக்குற நம்மளுக்கும் தெரியல. அவருக்கு வாய்ப்பு தெரிஞ்சது. உள்ள பூந்து போறது செஞ்சுட்டாரு. சூறாவளி காத்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். பின்னாடி தூக்கி போடுங்க. அங்க சீனரிய வீடியோ எடுத்துட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு சிக்கிருச்சு. திமிங்கலங்கள் குரூப் மீட்டிங் போட்டது. பைக்கை மட்டும்தான் படுக்க போட்டு ஓட்ட முடியுமா? ரக்கை தேய்ச்சிட்டும் அந்த பைலட்டுக்கு லிஃப்ட் ஆக தெரியும். சிசிலி நாட்டுல ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற ஃபீஸ்ட் ஆஃப் சான் பாலோங்கிற பண்டிகை இப்படித்தான் ஆரம்பிக்கும். கூடி நிக்கிறவங்கலாம் குதூகலமாகிற அளவுக்கு கொண்டாட்டம் கொட்டிட்டு விளையாட்டுல ஜெயிக்க நதானமா இருக்கணுங்கிறதெல்லாம் பேசிக் லெவலு.
ஆனா அவருக்கு இருக்கனா தானே ஏலியன் லெவல். இந்த மாதிரி ஒரு மேட்டர் எதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்க? என்னது இது? தண்ணி வருது. தண்ணியா? மரத்துக்கு முட்டிட்டு வந்துருச்சோன்னு முழிக்க வேணாம். நாங்களும் அப்படிதான் முழிச்சோம். நிலத்தடி நீர் பழமையான மரங்களோட வேர்கள் மூலமா மேல வரதுதான் இந்த வீடியோல புடிச்சு காட்டியிருக்காங்க. அங்க ஆமா நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம்ல மரத்துக்குள்ள இருந்து தண்ணி வந்துச்சு. என்ன பண்றாரு? ஆடு இருக்க கதவை ஓபன் பண்ணும்போது கடல்வாழ் உயிரினத்தோட கடவாய் எப்படி இருக்குன்னு பாத்திருக்கீங்க? POV-ல ஒரு பார்வை. அங்க கப்பல்ல மிசைல் லான்ச் டெஸ்ட் பண்ணேன். ஓ ஒரு டெஸ்டிங் இது பண்ணிருக்காங்க. இது வந்துருக்கு. இல்ல யூஸ் தான் இருக்கு. லான்ச் ஃபெயில் ஆயிருந்தாலும் பார்க்க ஃபயரா இருக்குல்ல. இன்டர்நெட் உருவாக்கத்துல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஃபெயிலியரா? இது ஐஸ் பிரேக்கர் கப்பல்ல ஆளு எப்படி என்ட்ரி ஆவாங்கங்கறதெல்லாம் பார்க்க முடியுங்கிறது தான். ஒரே ஒரு ஹெலிகாப்டர் போதும். ஓகே. ஓ பீச்சுக்கு போகணுங்கிற ஆசையவே கெடுத்துரும். சவுத் அமெரிக்கால ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது சூறாவளியும் குறுக்க ஜாயின் ஆயிருச்சு. இந்த அளவுக்கு ஒரு பிளைன் ஆக்சிடென்ட் நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைச்சிருக்கு. அங்க நல்லா போயிட்டு இருந்த பஸ் திடீர்னு நிறுத்தி காரை பின்னாடி போக சொல்லி பதறினாங்க. காரணம் பின்னாடி தான் தெரிஞ்சது. எல்லாரும் வெள்ளத்துல இருந்து தான் காரை காப்பாத்துவாங்க. ஆனா இங்க காரை வச்சே வெள்ளத்தை நிறுத்தினாங்க. அந்த டிரைவருக்கு சேலரிலாம் இல்ல. சோறு போட்டா போதும், சேரை போட்டு நிம்மதியா வரலாம். இந்த கார்னிவல் ஷோல வித்த காட்டிட்டு இருந்தவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்த கூட்டத்தையே வியக்க வச்சாங்க. ஒரே செகண்ட்ல காஸ்டியூமை மாத்தி எல்லா வியப்புக்கு பின்னாடி ஒரு வித்த இருக்குன்னு சொல்ற மாதிரி அவங்க காலு கிட்ட பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு ஆளு முன்ன போட்டிருந்த லூசான ட்ரெஸ்ஸை இழுக்கிறது. அது சூப்பர்மேனா இல்ல அயன் மேனா? காத்து கிழிச்சிட்டு போற ஒரு ஃபைட்டர் ஜெட். அங்க தெரியாம குழியில கால விட்டவங்க பாம்பு கிட்ட மாட்டிட்டாங்களா? அதான் இல்ல, பாம்பு தான் அவங்க கிட்ட மாட்டி இருக்கு. கொஞ்சம் கூட பயம் இல்லாம கப்பனை புடிச்சிட்டாங்க. இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம். அந்த ரேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜாக்கி எல்லாம் ரெடியா இருக்கும்போது பக்கத்துல இருந்த குதிரை ஒண்ணு இந்த ஜாக்கியை தாக்கிடுச்சு. அடிப்பட்டவருக்கு இறக்கத்துல இருந்து வெளியே வரதுக்கு முன்னாடியே ரேஸ் ஆரம்பிக்க ஓட்ட ஆள் இல்லாமயே குதிரை ரேஸ்ல கலந்துச்சு. கலந்துகிட்டது மட்டும் இல்ல, கொடுத்த ட்ரைனிங் எல்லாம் ஒருத்தன்னு சொல்ற அளவுக்கு ஆள் இல்லாமயே அந்த ரேஸையும் ஜெயிச்சிருச்சு. அப்படி ஓடாதுங்க. பார்த்தவங்க வாயெல்லாம் பொழக்க வச்ச சம்பவம் அது. மேற்கத்திய நாடுகளோட முக்கியமான ரோடுகள்ல கண்டிப்பா ரோட் செக்யூரிட்டி கேமரா ஒண்ணு இருக்கும். அது ஸ்பீட் லிமிட்டை தாண்டி போறவங்கள படம் பிடிக்கிறது, ரெட் சிக்னல்ல நிக்காம போறவங்கள போட்டு கொடுக்கறதுன்னு கரெக்டா வேலை பார்க்கும். ஆனா இந்த கார்காரோட கேஸ்ல அப்படி இல்ல. அவர் கேஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே பறவை வந்து காப்பாத்தி விட்டுருச்சு. மறைச்சி நியர்ல எரிமலை வெடிப்பை பார்த்தா இப்படித்தான் இருக்கும். இதே நான் நேர்ல மண்டை போடுறதுதா. ஆனா சவுளுக்கும் நெருப்பு தெரிக்கும். அன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஃபேன்ஸ்ல அவங்க மட்டும்தான் ஹைலைட். மழையா? ஏற்பட்ட சூறாவளி காத்து டைரக்டா போய் மேகத்திலே கனெக்ட் ஆயிருச்சு. பாக்குறதுக்கும் ஹாலிவுட் படத்துல வர VFX சீன் மாதிரியே இருக்குல்ல. ஃளைட் கிளம்பும் போது ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்திருக்கீங்களா? போச்சு எல்லாம் உள்ள போயிடும். தூரத்துல இருந்து வேடிக்கை பார்க்கறதே நல்லது. கோடியில ஒரு முறை நடக்கிற மொமெண்ட் அது. மின்னல் பட்டதுல பட்டாசு வெடிச்சது. காற்றாலை மேல இடி விழுந்தா எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும். அதுவே 3 முறை விழுந்தா எப்படித்தான் இருக்கும்? ஸ்பேஸ்ல மட்டும் இல்ல, ஃளைட்லயும் ஜீரோ கிராவிட்டியை கொண்டு வர முடியும். அது இப்படித்தான் இருக்கும். கேரி ராத்வெல்ங்கிற ஒரு ப்ரொஃபஷனல் மோட்டார் சைக்கிளிஸ்ட் பண்ணி காட்டின ஒரு நம்ப முடியாத ஸ்டண்ட் அது. டைட்டானியம் சோல் இருக்க பூட்ஸை போட்டுக்கிட்டு பைக்குக்கு பின்னாடி இழுத்துட்டு போற மாதிரி பண்ணிருப்பாரு. இந்த ஒரு ஸ்டண்ட பண்ணி வேர்ல்ட் ரெக்கார்டு வாங்கினாரு. வாட்டரோட பவரை காட்டுற வீடியோ அது.
காரையே கரப்பாம்பூச்சி மாதிரி அதான் நசுக்கிருச்சு. தண்ணி 150 ஃபோர்ஸா அடி கடல் வந்துச்சுன்னா ஆழத்துல நியூக்ளியர் வெப்பனை வெடிக்க வச்சா க்ளோஸ் தான். 1958 ஆபரேஷன் ஹார்ட் அட்டாக்ல பயன்படுத்தப்பட்ட 8 கிலோ டன் வெடிப்பொருளோட விளைவு எப்படி இருக்குங்கிறதுக்கான டெஸ்டிங் தான் அது. இந்த வீடியோவோடய முடியுது. இந்த வீடியோல சில நம்ப முடியாத சம்பவங்களை உங்களுக்கு காட்டியிருப்போம் நான் நம்புறேன். பார்த்ததில் பிடித்தது எதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மூளை சோதனை. இந்த போட்டோக்குள்ள ஒரு ரக்கூன் இருக்கு. முடிஞ்சா அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் பார்த்து சொல்றேன். ஆமா, அப்ப டைம் இல்ல, அப்ப பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனலே பிடிச்சிருக்கா போட்டு இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மறுக்க வந்து மீட் பண்றேன். இதுதான் உங்க Planet Facts. அங்க இருக்குதாமா. ஓ காட்டிட்டாங்களா? நல்லா இருந்துச்சு. ஆனா ஒன்றும் பயங்கரமா இருந்துச்சு. அந்த ரோடு வந்து கிட்டத்தட்ட மிதக்கிற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் அந்த ஆங்கிள் இருக்கிறது அப்படி இருக்கு. அந்த தண்ணி அவ்வளோ தண்ணி கிளியரா இருக்கு. கிளியரா இருக்கு. கொஞ்சம் கூட கலங்காம இருக்கிறதுனால தான் மேல இருக்குது அந்த வியூ அப்படியே தெரியுது. இன்னும் அப்படிதான் தெரியுது. ஏதோ தொங்கு பாலான்னு அந்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு பார்க்கும்போது. அதுக்கப்புறம் இன்னொன்னு பயங்கர அந்த ஹாரி பாட்டர் உலகத்துக்குள்ளே போன மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. அதுவே சறுக்கிட்டு போனாங்க. சறுக்கிட்டு போறாங்க. அது சூப்பரா இருந்துச்சு இதெல்லாம் எந்த பார்க்கும்போது. ஊர்னே தெரியலையே. அவ்வளவு சூப்பரா இருக்கு. நம்ம ஊர்ல ஒண்ணு இல்லையே அந்த மாதிரி இருக்கு நிறைய. நம்ம ஊர்லயும் அழகான இடம்லாம் இருக்கு. இருந்துச்சு. இப்ப எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு காலி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது என்ன முடியும்? நம்ம ஊர்லயும் இவ்வளவு ரொம்ப அழகான இதெல்லாம் இருந்துச்சு. இந்த மரமே கிட்டத்தட்ட இந்த பொள்ளாச்சி சைட்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அடி இதா இருக்கும். அது போறதுக்கே ஏதோ ஒரு காட்டுக்குள்ள போற ஃபீல் இருக்கும். அந்த மரத்தெல்லாம் வெட்டி அசிங்கமாக்கி என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் அந்த குளம் ஆறு இதெல்லாம் குளிக்கும் போது ஈஸியா நம்ம போயிட்டு குளிச்சுட்டு வந்துடலாம். இப்பெல்லாம் உள்ள இறங்கவே பயமா இருக்கு. பத்து ஆமா. நோண்டி பள்ளத்தை நோண்டி ஆமா ரொம்ப பள்ளமாக்கி வச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.